கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே 2 தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் நடு ரோட்டில் பயங்கர ஆயுதங்களுடன் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். இந்த மோதலுக்கான காரணம் என்ன? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது கேரளாவை பொறுத்த மட்டும் அரசு பேருந்துகளுக்கு இணையாக தனியார் பேருந்துகளும் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் இவர்களுக்கு இடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்படுவது வழக்கம். போட்டி காரணமாக இந்த மோதல் ஏற்படுவது வழக்கம். இந்த நிலையில் இன்று காலை எர்ணாகுளம் மாவட்டம் எடப்பள்ளி சாலையில் ஒரே வழித்தடத்தில் 2 தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்துள்ளன. இவர்களுக்கிடையே மாறி மாறி தகராறு ஏற்பட்டு சாலை நடுவே நிறுத்தப்பட்டு இந்த 2 வாகன ஓட்டிகளும் மாறி மாறி மோதிக்கொண்டனர். இதற்கிடையே பேருந்தில் இருந்து இறங்கிய பயங்கர ஆயுதங்களுடன் இறங்கிய என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். 3-4 பேர் அந்த ஒரு தனியார் பேருந்தின் பின்பக்க கண்ணாடி அடித்து உடைத்து வாகன ஓட்டுநரிடமும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். தொடர்ச்சியாக இதுபோன்ற சம்பவங்கள் அங்கு நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் குறித்து எடப்பள்ளி போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத்.